இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் 7வது நாளாக நீடித்து வரும் நிலையில் ஈரான் நடத்திய அதிநவீன ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய மருத்துவமனை மீது குண்டு வீசப்பட்டதில் 47 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ஈரான் சரியான விலை கொடுக்க நேரிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எச்சரித்துள்ளார். அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவப் படையின் ட்ரோன்கள் நடுவானில் அழித்து வருகின்றன. இருப்பினும் ஈரான் அதிநவீன சூப்பர்சோனிக் ஃபாட்டா ரக ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. டெல் அவீவ், ரமத் கான், ஹோலோன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 25 பேர் பலியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தெற்கு இஸ்ரேலின் பீர்ஷெபா என்ற இடத்தில் உள்ள மருத்துவமனை மீதும் குண்டு வீசப்பட்டதில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதில் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உட்பட 47 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது போர் குற்றம் என்று இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அதே சமயம் இதற்கு உரிய விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எச்சரித்துள்ளார். இதனிடையே ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை சீரழிக்கும் நோக்கில் அராக் கனரக நீர் அணு உலைக்கு அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும், ஆனால் அந்த அணு உலை பாதிக்கப்படவில்லை என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது.